அந்த மஷ்ரூம் மிளகு வறுவல் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். மஷ்ரூம் 1/4 கிலோ, வெங்காயம் 2 கை, மிளகுத்தூள் 4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 3 நம்பர், எண்ணெய் 1 குழிக்கரண்டி, தாளிக்கிறதுக்கு கடுகு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2 நம்பர், கருவேப்பிலை 2 கொத்து. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ அந்த மஷ்ரூமை நம்ம எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இதில் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். சமையலுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரே 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் சொன்னேன் தாளிக்கிறதுக்கு கடுகு, அதே மாதிரி 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிடுறோம். இப்போது 2 கை வெங்காயத்தை நான் போட்டுறேன். இந்த வெங்காயம் 3/4 பாகத்துக்கு வதங்கணும். நல்லா வதக்க விட்டலாம். இப்போது அந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. அது வெங்காயம் வதங்கட்டும். நான் சொன்னேன் இப்போது மிளகு வறுவல் சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு மஷ்ரூம் மசாலா மாதிரி வேணும்னா இதே மாதிரி கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு பொன்முறையில் வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு அரவை, கொஞ்சம் தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் மஷ்ரூமும் போட்டு வதக்கிடணும். அதுக்கப்புறமா அதில் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியில் ஒரே ஒரு கோலி குண்டு அளவு புளி தண்ணி விட்டிங்க அப்படின்னா ஒரு கலக்கலான மஷ்ரூம் சப்பாத்தியோடு சாப்பிடும்போது கலக்கலான மஷ்ரூம் மசாலா. அதே மாதிரி நீங்கள் அந்த மஷ்ரூம் மசாலாவை உப்புமாவோடையும் பொங்கலோடையும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இது வந்து ஒரு அருமையான ஒரு மசாலா, மஷ்ரூம் மசாலா. யாருக்கு மஷ்ரூம் பிடிக்குமோ கண்டிப்பாக அவங்க வந்து இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வெங்காயம் ஆல்மோஸ்ட் 3/4 பாகம் வதங்கிடுச்சு. இப்போது இதில் மஷ்ரூம் ஆட் பண்ணிடுறேன். மஷ்ரூம் போட்ட உடனேயே உப்பு போட்டலாம். நான் சொன்னேன் இது தண்ணி ஊற்ற வேணாம், இதுலேயே வந்துடும். இப்போ இந்த மஷ்ரூம் வந்து நான் சொன்னேன் 3 நிமிஷத்தில் வெந்துடும். நான் அதில் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அதே மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். மஷ்ரூம் மிளகு வறுவல்னால 4 டீஸ்பூன் மிளகு போட்டு இதில் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன். தண்ணி ஊற்றவே இல்லை, தண்ணி ஊற்ற வேண்டாம். ஆக்சுவலாக மஷ்ரூம் இருக்க தண்ணியெல்லாம் அழகாக வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இந்த 1 நிமிஷத்தில் இந்த மஷ்ரூம் அழகாக வந்துடும். தண்ணியை ஊற்றல பாருங்க. நம்ம நல்லா வெந்துடுச்சு. இப்போது மஷ்ரூம் நான் சொன்ன மாதிரி 3 நிமிஷம் ரெடி ஆகிடுச்சு. அது பண்ணிச்சிட்றேன். இது எப்படி செய்ய போகிறோன்னா எண்ணெய் ஊற்றுறோம், கடுகு, காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை தாளிக்கிறோம், வெங்காயத்தை வதக்கிறோம், மஷ்ரூமை போட்டு வதக்கிடுறோம். மஷ்ரூமுக்கு தண்ணி தேவையில்லை, தண்ணி ஊற்ற தேவைன்னா ஊற்றவே வேண்டாம். பச்சை மிளகாய் போடுறோம், மிளகுத்தூள் போடுறோம், உப்பு போடுறோம். உப்பு போட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக மஷ்ரூமு இந்த ஃப்ரைங் பேனில் போட்ட 3வது நிமிஷம் மஷ்ரூம் வெந்து போயிடும். அருமையான ஒரு மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பாரோட இந்த மஷ்ரூம் சாப்பிட்டிங்கன்னா கலக்கலாக இருக்கும். சப்பாத்தியோட வச்சு ரோல் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த பருப்பு சாத்தோட, கீரை சாத்தோட சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஒரு சூப்பரான கலக்கலான மஷ்ரூம் மிளகு வறுவல் நம்ம ஷெஃப் தாமின் மல்டி குசின் யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ ஹாப்பி குக்கிங், ஹாவ் அ கிரேட் அண்ட் ஹாப்பி லைஃப் டு யூ.